வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் ராமலிங்க வள்ளலார் பாடிய திருவருட்பா என்ற நூலிலிருந்து பிள்ளை பெரு விண்ணப்பம் என்ற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய பாடல்களில் முதல் 10 பாடல்களை மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 133 பாடல்கள் இந்த பிள்ளை பெரு விண்ணப்பம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைஞ்சிருக்கு. நாம் முதல் 10 பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும்தான் இந்த பதிவில் கொடுக்க போகிறோம். ராமலிங்க வள்ளலார், ராமலிங்க அடிகளார், திருவருட்பிரகாச வள்ளலார் இப்படின்னு இவரை பல்வேறு பெயர்களில் சொல்லுவாங்க. இவர் பாடிய நூல் தான் அந்த திருவருட்பா. அதில் தான் பிள்ளை பெரு விண்ணப்பம். விண்ணப்பம்னா நமக்கு தெரியும். நாம் யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னு வைங்களேன். இப்போ அரசாங்கத்துக்கிட்டையெல்லாம் இப்போ விண்ணப்பம் போடுவோம். எனக்கு இது தேவை, அது தேவை, எங்கள் ஊரில் சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, அந்த மாதிரி நம்முடைய தேவைகளை நம்ம பதிவு பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே வள்ளலார் என்ன பண்ணுறாருனா, இறைவனாகிய சிவபெருமானிடத்தில் ஒரு விண்ணப்பம் போடுறார். பிள்ளை தானே, கடவுளுக்கெல்லாம் நம்ம பிள்ளை அப்படிங்கிறனால பிள்ளை அந்த தந்தையாகிய கடவுளிடத்தில் ஒரு விண்ணப்பம் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அதில் முதல் பாடல் பாருங்கள். தனிப்பெருஞ்சோதி தலைவனேன்னு தொடங்குது. ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தையும் அப்படியே பார்த்துட்டே போகலாம். பாருங்கள். ஒப்பற்ற பெரிய ஜோதி ஆகிய தலைவனே, எனக்கு தந்தையே, திருச்சிற்றம்பலத்தே, திருச்சிற்றம்பலம்ங்கிறது சிதம்பரம், அந்த திருச்சிற்றம்பலத்தே எழுந்தருளி இருக்கக்கூடிய கடவுளே, அடியவனாகிய நான் மனசில் உரைக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை உன்னுடைய மனசில் கேட்டுக்கிட்டு எனக்காக நீ விரைவாக அருள் செய்யணும். இனி நான் கொஞ்ச நேரம் கூட துயரத்தை பொறுத்துக்க மாட்டேன். உன்னுடைய இரண்டாகிய மலர் போன்ற அந்த திருவடி மேலே ஆணை அப்படின்னு சொல்லி முதல் பாடலில் சொல்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கூட விகாரமில்லாத பரம்பொருளே, தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளி விளங்குகின்ற கூத்தாடக்கூடிய தெய்வமே, அன்பாக இருக்கிறவங்க வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வேகமாக அருள் செய்து நலம் செய்யக்கூடிய பண்புடையவனே, உமாதேவிய இடப்பாகத்தை உடையவனே, பெருமையுடைய பொன்னம்பலத்தில் ஞான நடனம் செய்யக்கூடிய அருட்ஜோதி ஆண்டவனே, என்னுடைய உரிமை தந்தையே, வல்லன்மை உடையவனே, உன் திருவடியை நெஞ்சில் வைத்திருக்கக்கூடிய நான் நினைக்கிறத நான் சொல்கிறேன், இதனை கேட்டு எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இரண்டாவது பாடலில் சொல்கிறாரு. மூன்றாவது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை அல்லது வேறு எதனாலும் உயிர்களுக்கு அசைவு உளதாக்காத தலைவனே, தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய இறைவனே, உண்மையான இன்பம் நுகர்வதற்கு அமைந்த வாழ்வானவனே, உடம்பு மட்டுமல்லாமல் உயிரும் உள்ளமும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வும் மகிழ்வுறும்படி இன்புறுத்தக்கூடிய அமுதாகியவனே, ஞான நாடகத்தை அருளக்கூடிய தந்தையே, அடியவனாகிய நான் சொல்லக்கூடிய இதனை கேட்டு அருள்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு மூணாவது பாடலில். அதற்கடுத்து நான்காவது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உயிருக்கு உயிராகிய தெய்வமானவனே, 7 பிறப்பும் என்னை ஆண்டு அருளக்கூடிய இறைவனே, என் மனதிற்கு இன்பம் தரக்கூடிய இனிய சுவையுடைய கனி போல்பவனே, எனக்கு நல்லுணர்வை அறிவுறுத்தக்கூடிய ஆசிரியனே, என்னுடைய அன்புக்கு பொருளானவனே, திருச்சிற்றம்பலத்தின்கண் எழுந்தருளி எனக்கு உண்மையான இன்பம் தரக்கூடிய பெருமானே, என்னை பெற்றெடுத்த தந்தையை போன்றவனே, அடியவனாகிய நான் எடுத்துரைக்கக்கூடிய இந்த விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கடுத்த பாடலில் பாருங்கள். 5வது பாடலில், திருவருள் உருவாகிய அருமையான அமுதாகிய பெருமானே, எனது உயிருக்கு உயிராக விளங்கக்கூடியவனே, திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய செங்கனி போன்றவனே, 4 வேதங்களின் அந்த ரிக் யஜுர் சாமம் ஆதரவணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 4 வேதங்களின் உண்மை பொருளாய் விளங்கக்கூடிய அருள் வள்ளலே, அன்பர்களினுடைய உள்ளத்தில் தோன்றி அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஒப்பற்ற தலைமை தெய்வமே, திருவருளோடு கூடிய சிவ பரம்பொருளே, காலம் அறிந்து உதவும் தந்தையே, உன் செவியின்கண் எனது இந்த விண்ணப்பத்தை ஏற்றல்க. நான் சொல்கிறதையெல்லாம் உன்னுடைய காதில் கேட்டுட்டு எனக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளலார். அதற்கடுத்த பாடலில் பாருங்களேன். என்னுடைய குற்றங்களை பொறுத்து என்னையும் ஆட்கொண்ட இறைவனே, தில்லை சிற்றம்பலத்தின்கண் எனக்கு அறிவு தந்து பயப்படாமல் இரு, உனக்கு வேண்டிய அருள் ஞானத்தை இங்கே நல்குவோம் என அறிவுறுத்திய எனது ஞான குருவே, என்னை வேறாக நினையாமல் உண்மையை உணர்த்தி என்னுடைய உள்ளத்தில் நின்று
திகழக்கூடிய அறவொளியானவனே, என்னை பெற்றெடுத்த ஞான தந்தையே, இப்பொழுது என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அருள்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கடுத்து 7வது பாடலை பாருங்கள். இரும்பு போன்ற மனமுடையனாகவும் என்னுடைய குற்றங்களை பொறுத்து அருளி என் மனதின்கண் எழுந்தருளி இருந்து அறிவு விரும்பக்கூடிய உண்மை பொருளாகிய சிவ பரத்துவத்தை நன்கு விளங்குமாறு என்னுள் கலந்து காட்டி கரும்பினுடைய சாரும் முக்கனி பிழிவும் ஆண்பாளாகிய அமுதோடு தேன் பெய்து கலந்தாற் போல இனிக்கின்ற பெருமானே. அந்த பெருமாள் எப்படி இருக்கிறாரா? அந்த சிவபெருமான் கரும்புச்சாறு, மாப்பழா வாழையினுடைய அந்த சாறு, அப்புறம் மாட்டுப்பால், அமுதம், தேன் இதெல்லாம் கலந்தது மாதிரி இனிக்கக்கூடிய பெருமானே, தில்லை சிற்றம்பலத்தில் ஆடக்கூடிய அரிய பெரிய ஜோதி உருவாகிய அப்பனே, என்னுடைய விண்ணப்பத்தை உன்னுடைய மனசில் கேட்டு எனக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் குறிப்பிடுறாரு ராமலிங்க வள்ளலார். அதற்கடுத்து பாருங்களேன், கேவலத்தில் மலத்தில் கிடந்த எண்ணெய் எடுத்து, மலம்னா நமக்கு தெரியும், மனித கழிவைத்தான் மலம்னு சொல்லுவோம். அது கேவலமாக அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேவலமாக தான் பார்ப்போம். அப்போ கேவலத்தில் மலத்தில் கிடந்த எண்ணெய் எடுத்து சகலத்தில் மக்களினுடைய இனத்தில் புகுத்தி அறிவுடையோர் கூட்டத்தில் பயிலக்கூடிய தகுதியும் அளித்து என்னுடைய மனதிற்குள் இருந்து அருளக்கூடிய சர்க்குருவே, ஞான வன்மையில் தங்கி சிற்றம்பலத்திலும் பொன்னம்பலத்திலும் உண்மையான அன்பர்களுடைய அறிவாகிய கோயிலில் வீற்றிருந்து அருளக்கூடிய தலைவனே, எனக்கு தந்தையாகிய பெருமானே, என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 8வது பாடலில் சொல்கிறார். ஏன் மலம் அப்படிங்கிறாருன்னா, நம்ம ஆரம்பத்தில் நம்ம சில பிரச்சனைகளால், சில கவலைகளால், சில கெட்ட புத்திகளால் இருக்கக்கூடிய நிலையை அதை சொல்கிறார். அதாவது தொடக்கத்தில் ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா அனாதி சம்பந்தமான ஆணவம், மலம், அந்த இருள அழிந்து கிடப்பது பற்றி தான் இவர் மலத்திலே கிடந்தேன், அதைத்தான் கேவல நிலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்த பாடல் பாருங்கள், 9வது பாடல் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நுண்பொருள்களை விளக்க வல்ல ஆசிரியர்களாலும் அறிந்து உரைக்க முடியாத அரிதாகிய நுண்பொருளானவனே, ரொம்பவுமே மைனூட்டான ஆளுன்னு சொல்கிறார். மெய்மையும் தலைமையும் உடையவனே, இந்த உலகத்தில் உனக்கு தொண்டனாகிய என்னை சார்ந்தவர்களும் என்னுடைய நண்பர்களும் சூழ்ந்து இருக்கக்கூடியவங்களும் உறவினர்கள், அம்மா, உடன் பிறந்தவர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாருடைய முகங்கள்லேயும் சோர்வு குறிகளை அவங்க சோர்வாக இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் அறிவு மயங்கிய நான் மனம் கலங்கிய கலக்கத்தை நீ அறிவாய் என்றோ. என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சோகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் குறிப்பிடுறாரு வள்ளலார். அடுத்து 10வது பாடல் பாருங்கள். சிறப்புமிக்க ஞான சபையில் எழுந்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையே, எனக்கு தெய்வமே, நான் விரும்பக்கூடிய சிறப்புக்கு பொருளாகியவனே, இந்த உலகம் பாசத்தால் பிணிக்கப்பட்டது இல்லையா? அம்மா, துணைவர்கள், என்னை அடைந்தவர்கள், உறவினர்கள், வணங்கக்கூடிய தெய்வங்கள், அப்புறம் வெறுத்து நோக்கக்கூடிய அயலவரும் பசி நோயாலையும் வேறு நோயாலையும் மேனியும் மனமும் துன்பப்புற்ற அந்த நேரத்தில் அந்த வருத்தத்தை கண்ட போதெல்லாம் என்னுடைய நெஞ்சம் பயந்து பதைக்குது. அந்த திறத்தை உன்னுடைய மனம் அறியுமா? என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சோகத்தில் இருக்கிறாங்க, பசி நோயாலையும் அப்புறம் உடல் நோயாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அதை பார்க்குறப்போலாம் என்னுடைய மனம் பயந்து நடுங்குது. என்னுடைய மனம் நடுங்கக்கூடிய அந்த துன்பத்தை உன்னுடைய திருவுள்ளம் நன்கு அறியுமோ, இப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் நீ நன்மையை கொடு, எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு நீ தான் அருள் காட்ட வேண்டும். இதை தான் அவர் விண்ணப்பமாக வைக்கிறார். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளலாருடைய நோக்கமாக இருக்கின்றது. மிக்க நன்றி.